ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எஸ் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராடக்ட் வாங்கியிருக்கேன். அமேசானில் வாங்கியிருக்கேன் மக்களே. எஸ், என்ன ப்ராடக்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா தமிழ்லேயே பார்த்துருப்பீங்க. எஸ், ஒரு ரிமோட் கண்ட்ரோல் தான் வாங்கியிருக்கேன். டிவிக்கான ரிமோட் கண்ட்ரோல் தான் மக்களே வாங்கியிருக்கேன். இது வந்து ஒரு லைவ் ரிவ்யூவாக இருக்கலாம். அப்படியே உங்களுக்கு டேரெக்டாக போட்டு காட்டுவேன். ஆக்சுவலாக ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகாதா அப்படின்னு சொல்லிட்டு அதனால தான் நான் என்னோடய ஹாலில் உட்காந்து பண்ணிகிட்ருக்கேன். ஆக்சுவலாக இப்போ ரிவ்யூ, சரிங்களா? ஸோ என்ன ரிமோட் கண்ட்ரோல் அப்படின்னு கேட்டிங்கன்னா சோனி பிராவியா 4K டிவிக்கான ரிமோட் கண்ட்ரோல் மக்களே. ஓகேங்களா? ஸோ இதான் கைஸ் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த ரிமோட் கண்ட்ரோல் இது இல்லை, இது வந்து பழைய ரிமோட் கண்ட்ரோல். இது வந்து இப்போ ஒர்க் ஆகலை. நான் கிட்டத்தட்ட டிவி வாங்கி ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 8 வருஷம் ஆகிடுச்சு நினைக்கிறேன். 8-9 வருஷம். 2016-17 எடுத்தேன். எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ அப்போ எடுத்தது இப்போ 2025 ஆகுது. இப்போ தான் வந்து ஜஸ்ட் ஒரு கப்பல் ஆஃப் டேஸ் லைக் நேற்று நேற்று தான் பார்த்தீங்கன்னா இது வந்து கெட்டு போச்சு. நேற்று மார்னிங் அம்மா வந்து ஒர்க் பண்ணி சொல்லிட்டு சொன்னாங்க, ஆன் பண்ணாங்க, ஒர்க் ஆச்சுன்னு சொல்லிட்டு. அப்புறம் நான் வந்து வால்யூம் பண்ணுறேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. உங்களுக்கு காட்டுற மாதிரி டிவி ஓடிக்கிட்டு இருக்கு. இது ஆக்சுவலாக வந்து இதான் டிவி, சரிங்களா? டாடா ஸ்கை தான், டாடா ஸ்கையோட இது வந்து ஒர்க் ஆகும். அன்மியூட் பண்ணி காட்டுற மாதிரி கேட்குதா? ஸோ இதை வந்து நீங்கள் வந்து வால்யூம்லாம் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். பட் வேண்டாம், அது காப்பிரைட் போயிடும்ன்றதுக்காக நான் வந்து இப்போ இதுவே பண்ணி காட்டல. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வால்யூம்லாம் இன்க்ரீஸ் ஆகும், சரிங்களா? பட் இந்த ரிமோட் கண்ட்ரோலில் எதுவுமே ஒர்க் ஆகாது. அது உங்களுக்கு கீழே வரணும். ஆக்சுவலாக கீழே எதுவுமே வந்து ஒர்க் ஆகாது. பவர் ஆஃப் கூட ஆகாது. பவர் ஆஃப் எதுவுமே ஆகலை. உள்ள பேட்ரி எல்லாமே புதுசு. நேற்று கூட பேட்ரி போட்டு ட்ரை பண்ணேன், பட் எதுவுமே ஒர்க் ஆகும். அன்மியூட் பண்ணலாம். ஸோ எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் சொல்லிட்டு சோனி சர்வீஸ் சென்டருக்கு வந்து கால் பண்ணி கேட்டிருந்தேன் எவ்வளோ ஆகும் அப்படின்னு கேட்டிருந்தா 3000 ரூபா சொல்லியிருந்தாங்க. 3000 rupees. ஆனால் ஒரிஜினல் அது 3000 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து ஒரு 3 days ஆகும் சார் உங்களுக்கு டெலிவரி ஆகிறதுக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் எங்களுக்கு வந்து இது பழைய டிவி ஆயிடுச்சு. இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷம் தான் டிவி வரும். சரி, அதுக்கு போய் 3000 ரூபா கொடுத்து ஒரு ரிமோட் கண்ட்ரோல் வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா ஆன்லைனில் சர்ச் பண்ணேன். டூப்ளிகேட், அதாவது இந்த என்ன சொல்கிறது, ரீப்ளேஸ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்களே, அந்த ப்ராடக்ட் கிடச்சிது. ஸோ இதான் நான் எடுத்திருக்கேன் இப்போதைக்கு. என்னோடய டிவியோட மாடல் வந்து இதாங்க, KD 49X8300D. இதான் நான் என்னோடய ரிமோட் கண்ட்ரோல் மாடல். இங்கே போட்டிருக்கான்னு பார்ப்போம். ரிமோட் கண்ட்ரோலில் போட்டிருக்க வாய்ப்பு இல்லை. நான் தேடி பார்த்தேன், எனக்கு தெரிஞ்சு எங்கேயுமே போடலை மக்களே. இல்லை கைஸ், இது எங்கேயுமே வந்து போடலை. ரிமோட் கண்ட்ரோலில் போட்டிருந்தா நான் இதில் வந்து பாட்டை எடுத்துருப்பேன். பட் ஆனால் டிவியோட இது எனக்கு தெரியும், சரிங்களா? ஸோ வந்து நான் வந்து எடுத்துருந்தேன். ஸோ பார்த்தீங்கன்னா வந்து இதான் கைஸ் இப்போதைக்கு நான் வந்து எடுத்திருக்கேன். 1500 rupeesக்கு வந்து எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ரிமோட்டு. ஸோ பார்க்கறதுக்கு கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் சிமிலர் மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த பகுதி மட்டும் லைட்டாக மாறுது, கீழேயும் இங்கேயும் லைட்டாக பட்டன்ஸ்லாம் மாறுது, சரிங்களா? ஸோ இப்போ வாங்க ஓப்பன் பண்ணலாம், செக் பண்ணலாம் ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா இல்லையான்னு சொல்லிட்டு. புது பேட்டரிகள் போட்டு நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம் ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு. நான் இது வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேனா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலாக ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டு. இதனால் உங்களை டிவி கிட்ட போக வாய்ப்புகள் கொஞ்சம் இருக்குது. பட் இருந்தாலுமே இப்போ என்னோடய டிவி வந்து பழைய டிவி ஆயிடுச்சுனால நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் எடுத்திருக்கேன். உங்களோட டிவி புது டிவியாக இருந்ததுன்னா கோ வித் ஒரிஜினல் செட்ஸ். நீங்கள் வந்து ஒரிஜினலாக நீங்கள் சோனி ஷோரூம்கிட்டே நீங்கள் ஆர்டர் பண்ணி எடுங்க, சரிங்களா? அதை தான் நான் அட்வைஸ் பண்ணுவேன். ஸோ அதை ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ எஸ், ஓப்பன் பண்ணியாச்சு. ஸோ என்ன போட்டிருக்கு ஃபஸ்ட் பார்த்துடலாம். ஸோ ரேடியோ ரிமோட் கண்ட்ரோல் 1500 மேட் இன் சைனான்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ எஸ் இதான் அது. அண்ட் இங்கே என்ன போட்டிருக்காங்க, இது அமேசான். சரி, ஓகே, இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம். கேஸ் இது வந்து 10 days ரிட்டர்னபிள் ப்ராடக்ட் தான். ஸோ பிரச்சனை நமக்கு இருக்காது. பார்க்க எதுவும் பிராண்ட் நியூ தான் தெரியுது. ஓகே, ஓகே, இது வந்து பட்டன்ஸ் பேஸ் பண்ணது மக்களே. ஓகே, ஸோ இதாங்க ரிமோட் கண்ட்ரோலோட மேனுவல். ஓகே, அது கொடுத்துருக்காங்க. ஸோ ஏதாவது கொடுத்துருக்காங்க, நான் பார்க்குறேன், ஒரு நிமிஷம். ஓகே கைஸ், ஸோ இதான் மேனுவலில் ஒன்றும் பெருசாக வந்து டீட்டெயில் கொடுக்கல, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இப்போ நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட் வந்து ரிமோட் கண்ட்ரோலில் பார்த்துடலாம். ஃபிசிக்கலாக பார்த்தோம்னா இதுவும் வந்து கம்ப்ளீட்டாக வேறு மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக கம்ப்ளீட்டாக இந்த சென்ஸ் இது வந்து இன்பில்ட் பட்டன்ஸ் வராது. உங்களுக்கு வந்து டச் பேட் மாதிரி கிட்டத்தட்ட கொடுத்துருவாங்க. பட்டன்ஸ் வந்து இருக்காது. பட் இதில் வந்து
ஃபிசிக்கலாகவே பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க, தெரியுதா உங்களுக்கு? ஸோ இந்த பட்டன்ஸ் வந்து ஃபிசிக்கலாகவே இருக்குது. ஓகே ஓகே, தட் இஸ் ஃபைன். எனக்கு அது முக்கியம் கிடையாது. கிட்டத்தட்ட நம்மளோட இந்த ஒரு இது மாதிரி தான். இல்லை பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் இருக்குல்ல, அந்த மாதிரி பட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. டிஃப்ரென்சஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லைட்டான டிஃப்ரென்சஸ் இருக்குது. இந்த பேனலில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இது எல்லாமே ஒன்று தான். இதுலேயும் வந்து எல்லாமே ஒரே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, இது இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது 2 ஆப்ஷன் தான் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து டிஜிட்டல் அனலாக் அண்ட் எக்ஸிட் இருக்குது. இங்கே வந்து இந்த சிங்க் மெனு அண்ட் இது கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அது வந்து கீழே வரும், இங்கே இருக்குன்னு நினைக்கிறேன் பார்த்தீங்களா. இதை வந்து மேலே கொண்டு வந்துட்டாங்க, சரிங்களா. அண்ட் மைக்கு, பவர் ஆஃப் ஆன் பட்டன், இதை வந்து இந்த HDMI மாற்றுறது. ஸோ அதெல்லாமே சேம் தான். பில் குவாலிட்டியும் ஓரளவுக்கு ஓகே இருக்கிற மாதிரி தான் இருக்குது. இது வந்து உங்களுக்கு மேட்டி ஃபினிஷ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இது வந்து நார்மல் ஃபினிஷு. ஸோ இதாங்க ஈஸி இருக்குது. ஸோ வாங்க இப்போ வந்து ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா வந்து பேட்ரி போட்டு செக் பண்ணிக்கலாம், சரிங்களா. ஸோ நான் வந்து இப்போ பழைய இதுலேருந்து எடுக்கிறேன். இது பழைய பேட்ரி இல்லை கைஸ். நேற்று வந்து புதுசாக பேட்ரி எடுத்தால் நான் போட்டேன், ஓகேங்களா. அதோட எவரிடி பேட்ரி. எப்போவுமே புதுசாக ஒன்று ப்ராடக்ட் வாங்கிங்கன்னா புது பேட்ரி போட்டு ட்ரை பண்ணுங்கள். ஸோ புது எவரிடி பேட்ரி இது வச்சுருவீங்க. இதையும் ஓப்பன் பண்ணலாம். இதுவும் ஓப்பன் பண்ணுறது எப்படி இருக்குது? ஓகே, இது வந்து எப்படி நினைக்கிறேன் ஸ்லைட். யா, ஓப்பன் பண்ணியாச்சு. போட்டு பார்ப்போம். ஒர்க் ஆகணும். ஓகே, போட்டாச்சு. சரி, இப்போ வாங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் ஜூம் பண்ணிடுறேன், பண்ணி பார்ப்போமா. வால்யூம் ஒர்க் ஆகணும். ஓகே கைஸ், வால்யூம் ஒர்க் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? கீழே வால்யூம் இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ ஒர்க் ஆகுது. இப்போ டிவிக்கு போயிடலாம். ஓகே, டிவியில் தான் இருக்கும். ஹோம் போயிடலாம். ஸோ ஹோம் ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது மக்களே. குட், நைஸ் டு see. ஸோ நமக்கு தெரியும் நினைக்கிறேன் வரேன். ஸோ ஹோம் ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது. ஃபைன். இப்போ வந்துட்டு பேக் போயிடலாம். பேக் போயிட்டு டிவி போயிடலாம். ஸோ டிவி ஒர்க் ஆகுது. இப்போ HDMI ஆப்ஷன் ஒர்க் ஆகுதா அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ், அதுவும் வந்து ஒர்க் ஆகுது. குட். அண்ட் வேறு என்ன ஒர்க் ஆகணும்? ப்ரோக்ராம் தேவையில்லை. இது வந்து மியூட் ஆப்ஷன். ஸோ மியூட் ஆப்ஷனும் ஒர்க் ஆகுது. தெரியுதா உங்களுக்கு? நான் ஜூம் ஒர்க் பண்ணிக்கிறேன், கிளியராக தெரியல நினைக்கிறேன். ஸோ பாருங்க, மியூட் ஆப்ஷனும் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகிறது. வேறு என்ன? ஸோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பேசிக் ஆப்ஷன்ஸ் எல்லாம் ஒர்க் ஆகுது. நான் பவர் ஆஃப் பண்ணி பவர் ஆன் பண்ணலாம். ஸோ பவர் ஆஃப் பண்ணியாச்சு. பவர் ஆன் பண்ணி பார்ப்போம். ஸோ எஸ் மக்களே, ஒர்க் ஆகுது. ஸோ எஸ், ஒர்க் வந்து ஆகுது. பேக் டு தி பொசிஷன் கொண்டு வந்துடுறேன். எஸ் மக்களே, ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் ஒர்க் வந்து ஆகுது. ஸோ அதான் நான் சொல்கிறேன் கைஸ், இது வந்து ரெக்கமெண்டபிளாக அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு வந்து ரெக்கமெண்டபிள் வந்து ஆக்சுவலாக கிடையாது. ஏன்னா இது வந்து ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் ப்ராடக்ட் ஒரு டூப்ளிகேட் ப்ராடக்ட்னு சொல்லலாம். கொஞ்சம் காஸ்ட்லி தான். 1500 கொடுக்க வேண்டாம். இது வந்து ஒரு மேக்ஸிமம் ஒரு 800 அந்த ரேஞ்ச் ஓகே. பட் 1000 1500 கொஞ்சம் காஸ்ட்லி தான். ஆனால் ஷோரூமில் போய் நீங்கள் வாங்கினீங்கன்னா 3000 ப்ளஸ் ஏதாவது டாக்ஸஸ் வர போடுவாங்கன்னு நினைக்கிறேன். எப்படியும் 3500 அந்த ரேஞ்ச் போயிடும். அவ்வளோ கொடுத்து வாங்குறதுக்கு 1500 கொடுத்து எடுக்கிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் லாஜிக்கலி ஓகே தான். ஃபைன் எடுக்கலாம். அதுவும் நீங்கள் எப்போ எடுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்கேஸ் உங்கள் டிவி வந்து ரொம்ப ஓல்டாக இருக்குது. நான் சொல்கிறது வந்து ஒரு எஸ்ஏ வந்து ஒரு 8 வருஷம் ஓல்டு, 9 வருஷம் ஓல்டு, அட்லீஸ்ட் ஒரு 7 இயர்ஸ் ப்ளஸ் ஓல்டாக இருந்ததுன்னா வேணால் இந்த மாதிரி எனக்கு ட்ரை பண்ணுங்கள். இல்லை எனக்கு வந்து பிராண்ட் நியூ டிவி தான், ஒரு 2 இயர்ஸ் ஐ திங்க் 1 or 2 இயர்ஸில் உங்களுக்கு வாரண்டியே கவர் ஆகும்னு நினைக்கிறேன். அப்படி வாரண்டி கவர் ஆகலை, ஒரு 3-4 இயர்ஸ் ஆயிடுச்சுன்னா கூட என்ன தெரிஞ்சிருக்கு, கோ வித் ஒரிஜினல் மக்களே. ஒரிஜினல் சென்ஸ் நீங்கள் வந்து ஷோரூமில் போய், அதாவது அவங்களோட சர்வீஸ் சென்டர் கால் பண்ணி அவங்கக்கிட்ட நீங்கள் வாங்கிக்கலாம். அவங்க டேரெக்டாக போய் அங்கே போய் வந்து வாங்கிக்க சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் நீங்கள் வாங்கிக்கலாம். அது அங்கே ரெக்கமெண்டபிள். இது வந்து பழைய டிவினாலும் எடுத்திருக்கேன். ஸோ அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க மக்களே. ஸோ ஓவராலாக குட்டாக தான் இருக்குது. எனக்கு தெரிஞ்சிருக்கும். குவாலிட்டியும் வந்து ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்குது. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பார்க்குறதுக்கு. பட்டன்ஸ் கண்ட்ரோல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அது வந்து தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கொஞ்சம் யூஸ் பண்ண பழகணும்னு நினைக்கிறேன் நான். பட் ஸ்டில் பார்க்குறதுக்கு இட்ஸ் ஆல்மோஸ்ட் தி சேம். ஓகே, ஆல்மோஸ்ட் தி சேம். ஸோ ஆனால் வந்து ஓகே தான், குட் டு கோ தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். ஓகே, ஸோ எஸ், தட்ஸ் ஆல் ஃபார் திஸ் ப்ராடக்ட் ரிவ்யூ கைஸ். உங்களுக்கு அந்த ரிவ்யூ பிடிச்சிருந்து அப்படின்னா கீழே வந்து ஒரு லைக் கொடுங்க. உங்களுக்கு எதாவது கமெண்ட்ஸ் இருந்தால் கீழே வந்து கமெண்ட்டில் செக்ஷனில் ஷேர் பண்ணிட்டு போங்க. ஸோ நான் அடுத்த ரிவ்யூவில் சந்திக்கிறேன். Until this, Rajesh signing off. Take care, stay safe and
பை கைஸ்.